பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் விழா தூத்துக்குடியில் கோலாகலமாக கொண்டாட பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் அமைப்பு சார்பில் முடிவு செய்யப்பட்டு இருந்த நிலையில் 15/7/2025 காலை 7 மணிக்கு தூத்துக்குடியில் உள்ள சேர்வைக்காரன் மடம் காமராஜர் சிலைக்கு பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் அமைப்பு சார்பில் அதன் நிறுவன தலைவர் எஸ்பி மாரியப்பன் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஓட்டப்படாரம் சட்டமன்ற உறுப்பினர் MC சண்முகையா வருகை தந்தார். அவருக்கு பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிறுவன தலைவர் எஸ்பி மாரியப்பன் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் மக்கள் நல பணிகள் செய்வதை பாராட்டி சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா மாரியப்பனுக்கு பொன்னாடை பொருத்தி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் காமராஜர் சிலை முன்பு கேக் வெட்டி பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குலையன்கரிசிலில் உள்ள காமராஜர் சிலைக்கும், தூத்துக்குடி வஉசி மார்க்கெட் காமராஜர் சிலைக்கும், தமிழ் சாலையில் உள்ள காமராஜர் மார்க்கெட் பகுதியில் உள்ள அமைந்திருக்கும் காமராஜர் சிலைக்கும், பழைய மாநகராட்சி காமராஜர் சிலைக்கும், தருவைக்குளம் பகுதியில் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதுபோல் தூத்துக்குடியில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. இதில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பள்ளி சீருடைகள், ஸ்கூல் பேக், ஸ்கூல் யூனிஃபார்ம் போன்ற கல்வி உபகரணங்கள் ஏராளமாக வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மடம் ஊராட்சி காமராஜர் சிலை அருகே அறுசுவை அசைவ விருந்து மெகா அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த மெகா அன்னதானத்தை நிறுவன தலைவர் மாரியப்பன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், தொழிலதிபர்கள், சமுதாய சொந்தங்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வள்ளிநாயகபுரம், வேப்பிள்ளை ஓடை பகுதிகளில் காமராஜர் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதற்கு சிறப்பு அழைப்பாளராக பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் நிறுவன தலைவர் மாரியப்பன் அழைக்கப்பட்டார். வேப்பலோடை பகுதியில் காமராஜர் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளைஞர்கள் பெருந்திரளாக பங்கேற்றனர். குறிப்பாக சென்னை வேப்பலோடை நாடார் அமைப்பு சார்பில் அந்த நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற 123 பால் குடம் எடுத்து காமராஜர் திருவுருவச் சிலைக்கு பாலாபிஷேகம் செய்த நிகழ்வில் பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் நிறுவனர் எஸ்பி மாரியப்பன், மூலக்கரை என் வெங்கடேச பண்ணையார் நற்பணி மன்ற சார்பாக மாநில பொதுச் செயலாளர் சொர்ணவேல் நாடார், மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் சிலுவை நாடார், தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் ஏசாத்துறை நாடார், மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன் ஆகியோர்கள் பங்கேற்று விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். வேப்பலோடை பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு நோட்டு புக்கு, ஸ்கூல் பேக், கல்வி உபகரணங்களை மாரியப்பன் வழங்கினார். இதில் வேப்பலோடை முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், பனையூர் பஞ்சாயத்து தலைவர், OPS அணி தருவைகுளம் மாடசாமி உட்பட பலர் பங்கேற்றனர். பெருந்தலைவர் மக்கள் நலச் சங்கம் நிறுவன தலைவர் எஸ்பி மாரியப்பன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமணன், மாநில பொருளாளர் MST ரவிசேகர், தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் சாம்வேல்ராஜ், மாவட்ட தலைவர் வேல்முருகன், மாவட்ட பொருளாளர் செல்வகுமார், மாநில செயலாளர் சண்முகவேல், மாநில துணைத் தலைவர் M கணேசன், மாநில ஒருங்கிணைப்பாளர் கல்வி நிறுவன தாளாளர் மில்லை ஸ்டீபன், இளைஞரணி பெத்து விஷ்ணு, கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் கணேசன், நெல்லை மாவட்ட செயலாளர் வள்ளியூர் N பழனி, சேர்வைக்காரன் மடம் ராஜு, தொழிலதிபர் மாஸ், ஆம்புலன்ஸ் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன், தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் முனீஸ்வரன், விளாத்திக்குளம் ஒன்றிய செயலாளர் முனியசாமி, மாவட்ட துணைச் செயலாளர் சக்தி நாராயணன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிவா, பெனிட்டோ, காமராஜர் நகர் கதிர் என்ற சத்தியதாஸ், ரஞ்சித், அழகுதுரை, கோல்டன், ஸ்டீல் குமார், ஜேக்கப், கிறிஸ்டோபர், கார்த்திக், நட்டாத்தி, ஒன்றியம் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன்.